அதிகாலையில் ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்த நல்ல செய்தி என்றே நாம் கூறலாம். ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 3 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவுடன் எந்த ஒரு கட்சியும் கூட்டணி வைப்பதற்கு முடிவு செய்யவில்லை. காரணம், ஓபிஎஸ் அவர்கள் இருக்கும் வரை அதிமுக வெற்றியடையும் என்று நாங்கள் நம்பினோம். அதற்காகத்தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவித்தோம் என்று பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் கூறியிருந்தது. ஆனால் தற்பொழுது முழுமையாக உங்களுக்கு எங்களுடைய ஆதரவுகள் கிடையாது என்றும் வெளிப்படையாக பேசிவிட்டது. உங்களுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைய வேண்டும் என்று தற்பொழுது தேமுதிக கூறியிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அதிமுகவின் தொண்டர்கள் பெரும்பான்மையினர் ஓபிஎஸ் பக்கமே இருக்கிறார்கள் என்றும், நீங்கள் தென் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கூட வெற்றியடைய முடியாது, தேவையில்லாமல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு பெரும்பான்மையான ஆதரவுகளை கிடையாது என்றும், தற்பொழுது 40 தொகுதிகளில் நீங்கள் போட்டியிட்டாலும் 5 இடங்களுக்கு மேல் வெற்றியடைவதே மிக கடினம் என்று தற்பொழுது அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் தொடர்ச்சியாக ஓபிஎஸ் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து பணியாற்ற வேண்டும், ஏனென்றால் நமது எதிரி திமுக தான் என்றும் தற்பொழுது வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். அதிமுகவின் மூத்த நிர்வாகியான பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள். ஏனென்றால் நமது எதிரி திமுக தான், ஒருபோதும் திமுக ஆட்சி அமைக்கக்கூடாது என்பதுதான் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் இலக்காக இருந்தது. நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி அமைப்பதற்கு ஓபிஎஸ் அவர்களின் பங்கும் நிச்சயமாக வேண்டும், தென் மாவட்டங்களில் வெற்றிக்கும் ஓபிஎஸ் அவர்களின் பங்குதான் வேண்டும் என்று பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் கூறியிருக்கிறார். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் மாறி அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களை இணைத்துக் கொள்வாரா? நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக ஓபிஎஸ் கையில் வந்துவிடும் என்று ஏற்கனவே வைத்திலிங்கம் அவர்கள் கூறியிருந்தார். அது நடக்குமா என்பதை நாம் பொறுமையாக இருந்து பார்க்கலாம்.